முருகா செம்ம ஹாப்பிங்க. அன்எக்ஸ்பெக்டட் ரைடு. இந்த ஸ்டெச்சிலேயே இந்த இடம் தாங்க கொஞ்சம் அழகாக இருக்குது. வைஃப்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரேன்டி. போடா எனக்கு தெரியும், இது நீ முன்னாடியே பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. சேர்த்து வைக்கணும், மணி இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அன்பிளான்டு ரைடுங்க இது. நான் நினைக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. இதுதாங்க இன்றைக்கி நம்ம அன்எக்ஸ்பெக்டட் டெஸ்டினேஷன் டீ டைம். இதுதாங்க வாழ்க்கை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் அது சந்தோஷம்தாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் வாசு. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த கொளுத்துற வெயில் எங்கடா போகிறேன்னு கேட்குறீங்களா? மத்தியானத்தில். ஆக்சுவலாக மத்தியானம் பார்த்தீங்கன்னா மணி 3. சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ரைடு மாதிரி போகிறேன். அது வந்து காலையில் கிளம்பி போவோம், இது வந்து நான் மத்தியானம் கிளம்பி போகிறேன். நம்ம நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருக்கோங்க, எஸ்பெஷலி இந்த மாதிரி வண்டி ஓட்டுறீங்கல்ல ரைடர்ஸ். முருகா, போன வாட்டி ட்ரிப்புக்கு போகும்போது அந்த பக்கம் பார்த்துருப்பீங்க, மெயின் ரோட்டில் திருப்பூரூரில். இந்த பக்கம் திருப்பூரூர் பின்னாடி பைபாஸ் வழியாக போகிறோம் இன்றைக்கி, முருகர் கோயிலுக்கு பின்பக்கம். முருகா நல்லபடியாக போயிட்டு வரணும்ப்பா. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க, இது வந்து சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரைவ். நம்ம நிறைய பேருக்கு ரைடர்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் இது தோணும். கண்டிப்பாக உங்களுக்குமே தோணிருக்கும். திடீர்னு வீட்டில் உட்காந்துட்டே இருப்போம், நம்ம ரைடிங் ஜாக்கெட் பார்க்கும்போது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணும். திடீர்னு இந்த க்ளவுஸ் எல்லாம் சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி தான் தோணிச்சு, போட்டு பார்க்கலாம். சரி, போட்டு பார்க்கும்போது பக்கத்தில் அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். மகாபலிபுரம் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்ட தானே போகலாம் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். என் ஒய்ஃப் அதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்டபிள், போயிட்டு வரா அப்படின்னா. சரி ஓகே, கிளம்பிட்டு. ஆக்சுவலாக மகாபலிபுரம் தான் பிளான் பண்ணேன் ஃபஸ்ட்டு, சும்மா போயிட்டு வந்துடலான்னு. இவ்வளோ பெரிய வண்டியை வச்சுக்கிட்டு எங்கே நம்ம வெறும் மகாபலிபுரத்தெலாம் எப்போயோ தாண்டி டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன். தெரில, ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரேன்டி. போடா எனக்கு தெரியும், இது நீ முன்னாடியே பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. சரி ஓகே, அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே இருக்கேன்? மகாபலிபுரம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன். சும்மா போவோம், அட்லீஸ்ட் மரக்காணம் வரைக்குமாவது போயிட்டு வருவோம். சரி வாங்க, அப்படியே போவோம் பொறுமையாக. இந்த ரோடு ஒரு காலத்தில் எவ்வளோ சின்னதாக இருக்கும் தெரியுமாங்க, இந்த பாண்டிச்சேரி ரோடு. ஆனால் என்ன ஒன்றுனா, ஈசிஆர் ரோடுனாலே அந்த டிரைவ், அந்த ஃபீல் இப்போ உங்களுக்கு போயிடுச்சுங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த இந்தியாவோட டாப் 10 மோஸ்ட் சீனிக் ரூட்ஸில் வந்து இந்த ஈசிஆர் ரூட் இருந்தது, சென்னை டு பாண்டிச்சேரி ரூட்டு. நல்ல ஒரு மாதிரி பீச் டிரைவு, சுற்றி மரங்கள் இருக்கும், சின்னதாக இருக்கும் ரோடு. நடுவில் 2 சைடு மரங்கள், நடுவில் சின்னதாக ரோடு, 2 சைடு மரங்கள்னு அழகாக இருந்தது. இப்போ அதெல்லாம் போயிடுச்சுங்க. எங்கேயாவது கொஞ்சம் தான் நடுவில் இப்போ வருது பாருங்க. கரெக்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இடம் வருது பாருங்க. இதுவும் கொஞ்ச நாளில் போயிடும். இந்த பாருங்க, இந்த பைபாஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயரில் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட்டு தெரில, இது இருக்குமா இல்லை இது ஊர் உள்ள போகிற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. இப்படி தாங்க இருக்கும். ஒரு டைமில் நிறைய வண்டிகள் கூட இருக்காது, அதனால் இது சீனிக் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பசி வேற எடுக்குதுங்க, வீட்டில் ஒன்றுமே சாப்பிடல. ஒய்ஃப் அப்பயே சாப்பிட்டாது கிளம்புடா அப்படின்னா, நான் இல்லை நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னேன். நான் எங்கே மகாபலிபுரம் தான் போகலான்னு பார்த்தேன். சரி போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுவோம், 1/2 hour 1 ஹவரில் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். நான் ஈவினிங் தான் போவோம் பொறுமையாக. இந்த பைபாஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊருலலாம் வரமாட்டோங்க நம்ம. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பின்னாடி தான் இருக்குது, பைபாஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டு சருன்னு போயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியோட ட்ராவல் டைம் அப்படியே ஆல்மோஸ்ட் ஹாஃபாக கட் ஆகிடும், irrespective ஆஃப் நீங்கள் வர ரூட்டு. அதான் நீங்கள் இப்போது சென்னையில் இருக்கீங்க, சென்னையோட அந்த நார்த்தன் கார்னரில் இருக்கீங்க, 4 hours ஆகுதுன்னா மேபி ஒரு 2.5 to 3 ஹவர்ஸில் வந்துடுவீங்க. இல்லை இந்த சதர்ன் கார்னரில் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் நீங்கள் ஓஎம்ஆரோட எண்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ஆகுது அப்படின்னா ஒரு 1.5 hours போயிடுவீங்க. சேர்த்து வைக்கணும், மணி இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் லைஃபோட கன்வீனியன்ஸை பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தை ஃபஸ்ட்டு அவங்களோட கன்வீனியன்ட்டை பாருங்கள். நீங்கள் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? தேவையான அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க, மீதியை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுமோ கன்வீனியண்ட்டாக பண்ணுங்கள். லைஃப்பை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக வாழுங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டும் இருக்கேன், ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி நான் செலவே பண்ண மாட்டேன், நான் ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கிறேன். எனக்கும் புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் ஃப்யூச்சர் காசு வேணும் தான்.
இப்போ கொரோனா மாதிரி சடனாக ஒரு பேண்டமிக் வந்தால் யார்கிட்டயும் காசு இல்லை, வேலை இல்லைன்னா கஷ்டம்தான். பட் ஆனால் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஸோ இட்ஸ் பெட்டர் அதை மியூச்சுவலாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் முதலியார் குப்பம் போட் ஹவுஸுங்க. நம்ம என்டையர் ஸ்ட்ரெச் இருக்குல்லங்க, ஈசிஆரோட ஸ்ட்ரெச்சு, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறோம். அந்த மொத்த ஸ்ட்ரெச்லேயும் நிறைய பேருக்கு பிடிச்ச இடம் இது தாங்க இருக்கும். இந்த பிரிட்ஜு மேலே போகிறது இது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருக்கும். நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்று மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ கூட அங்கே நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேர். அதுதான் அழகாக இருக்கும் இந்த இடம். இது எங்கன்னா எக்ஸாக்ட்லி மரக்காணத்துக்கு ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடி. அந்த இது தாண்டா கொஞ்சம் உப்பகம் ஒன்று வரும், அதுக்கெலாம் முன்னாடி இந்த ஏரி. நிறைய பேர் இங்கே நின்று அழகாக மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் பிரிட்ஜெல்லாம் வேலை நடக்குது, இந்த ஏரியெல்லாம் ஃபுல்லாக தெரியும். அந்த பக்கத்தில் எடுத்து பாருங்க, அது தாண்டா அப்படியே அங்கே கடல். அழகாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெச்சு, நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த ஸ்ட்ரெச்சிலேயே இந்த இடம் தாங்க கொஞ்சம் அழகாக இருக்குது, இந்த மொத்த ஸ்ட்ரெச்சிலேயே பாருங்க. ஏன்னா ஃபுல்லாக வெயிலாக இருந்தது. இதுதான் நம்மளோட பழைய ஈசிஆர் சீனிக் ஹைவே ரூட்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுலலாம், நிறைய போஸ்ட் வரும் நமக்கு, டாப் 10 சீனிக் ரூட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. வெளியே வராங்க, பார்க்குறாங்களா பாருங்க. ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரியே வந்துட்டோங்க, இன்னொரு 10 கிலோமீட்டர் தான். அந்த ஆரோவில் பீச்சு அந்த ரோடு வந்து இன்னும் 6 கிலோமீட்டர் தான் கடுது. அன்பிளான்டு ரைடுங்க இது. நான் நினைக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், ஜாக்கெட்டை போட்டு பார்ப்பேன், சரி அப்படியே போயிட்டு வருவோமே மாலிபுரம் வரைக்கும் அப்படின்னு. அது அப்படி நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். இப்போ ஒரு எங்கேயாவது கடையில் நிறுத்தி ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியது தான். மணி 4:30. இப்போ திருப்பி ஒரு 4:45 கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன். 4:45 ஒரு 5 மணிக்குள்ளே கிளம்புறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு அகெயின் ஒரு 6:30 7 வீட்டுக்கு போயிடலாம். இந்த ஓஷன் ஸ்ப்ரே ரெசார்ட் கிட்ட வந்துட்டீங்கனாலே நீங்கள் பாண்டிச்சேரி கிட்ட ரீச் ஆக போகிறீங்கன்னு அர்த்தங்க. ஆனால் இது வந்து பாண்டிச்சேரி கொஞ்சம் முன்னாடியே இருக்குது, சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் உள்ள. இது தாங்க இன்றைக்கி நம்ம அன்எக்ஸ்பெக்டட் டெஸ்டினேஷன். டீ டைம். ஆல்மோஸ்ட் வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கே போயிட்டு ஏதாவது டீயை குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். என் பொண்டாட்டி கேட்பா, ஏன்டா நான் வீட்டில் உனக்கு பிரியாணி பண்ணி வச்சா அதை சாப்பிடாமல் இங்கே வந்து தெரில பப்ஸு கிப்ஸு சாப்பிடுவோம், செம பசி. ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் இருக்கார், வரேன்னு நான் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஒரு டீயை குடிப்போம் போயிட்டு. வாங்க. செம்ம ஹாப்பிங்க. அன்எக்ஸ்பெக்டட் ரைடு. இந்த வீடியோவை நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. இன்றைக்கி ரைடு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக காட்ஸ் கிரேஸில் அமைஞ்சுதுங்க. இது தாங்க வாழ்க்கை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்கும். என்னடா இவன் இந்த ஒரு சின்ன ரைடை இவ்வளோ பெருசாக பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். சரி சும்மா வெளியே போயிட்டு வரலாம், மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாம், வீட்டிலேருந்து பக்கம். பார்த்தா அது பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துருச்சு என்ன. வந்தேன், ஹாப்பியாக வந்தேன், மனசுக்கு நிம்மதியாக ஒரு டீ குடித்தேன், ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் எது பண்ணாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைமோ இல்லை வேஸ்ட் ஆஃப் மணியோ இல்லைங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் அது சந்தோஷம்தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கண்டிப்பாக வேஸ்ட்டாக இருக்காது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.